ஜம்மு காஷ்மீரில் செவ்வாய் இரவு எந்த தாக்குதலும் நடக்காததால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். ஒரு வார காலமாக ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. தாக்குதல் நிறுத்தப்படுவதாக இருதரப்பும் அறிவித்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஜம்மு காஷ்மீரின் எந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்படவில்லை. இதனால் ஜம்முவில் மக்கள் வழக்கம் போல அன்றாட பணிகளை தொடங்கினர். பூஞ்ச் பகுதியில் இயல்பு நிலை திரும்பிய நிலையில் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் தொடங்கியது. கடைகள் திறக்கப்பட்டன. உத்தம்பூரில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் அனைவரும் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர். சம்பா பகுதியில் அமைதி நிலை திரும்பியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். இந்திய ராணுவத்தினரின் நடவடிக்கைகளால் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சிகள் தகர்க்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். इससे अभी थोड़ा आस्ता आस्ता माहौल शांत लग रहा है, तो ऐसे ही शांति बनाए रखे तो अच्छी बात है. அக்னூர் பகுதியிலும் பொதுமக்கள் அனைவரும் தங்களது தினசரி வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியதாக கூறினர். இந்தியாவுக்கு எதிரான வதந்திகளை பரப்பி வந்த சீன துருக்கி செய்தி தளங்களின் எக்ஸ் கணக்குகளை மத்திய அரசு தடை செய்துள்ளது. சீனாவைச் சேர்ந்த சில செய்தி நிறுவனங்கள் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தொடர்பாக வதந்திகளை பரப்பி வந்தன. இதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் உண்மையான தகவல்களை மட்டும் ஆராய்ந்து வெளியிட அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில சீன நிறுவனங்கள் தொடர்ந்து வதந்திகளை வெளியிட்டு வந்தன. இந்நிலையில் சீனாவின் ஹின்ஷுவா மற்றும் குளோபல் டைம்ஸ் செய்தி தளங்களின் எக்ஸ் பக்கத்தை இந்தியாவில் மத்திய அரசு முடக்கியுள்ளது. இந்த தளங்கள் பொய்யான வீடியோக்களை பகிர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பரப்புரையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குறிப்பாக இந்தியாவின் தாக்குதல்களை பாகிஸ்தான் முறியடித்து விட்டதாக கூறி அந்த தளங்கள் வதந்திகளை பரப்பின. இதேபோல துருக்கி நாட்டைச் சேர்ந்த டிஆர்டி வேர்ல்ட் என்ற செய்தி தளத்தின் எக்ஸ் பக்கமும் முடக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மேரிலாந்து பகுதியில் சாலையே தெரியாத அளவிற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய காட்சிதான் இது. அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாகாணத்தின் வடக்கு பகுதியில் உள்ள மேரிலாந்தில் இடைவிடாது கனமழை கொட்டியது. இதனால் பள்ளிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. தகவல் அறிந்து விரைந்த மீட்புப் படையினர் பள்ளிகளிலிருந்த மாணவர்களை படகு மூலம் பாதுகாப்பாக மீட்டனர். 15 படகுகள் மூலம் சுமார் 150 மாணவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் பல்வேறு குடியிருப்புகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சென்னையை பூர்வீகமாக கொண்ட மோனிகா தேவேந்திரன் இங்கிலாந்தின் எய்ம்ஸ்பரி மாகாணத்தின் மேயராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்து நாட்டின் 23 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த மே 1ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் சென்னையைச் சேர்ந்த பல் மருத்துவரான மோனிகா தேவேந்திரன் எய்ம்ஸ்பரி மாகாணத்தின் மேயராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு எய்ம்ஸ்பரி மாகாணத்தின் கவுன்சிலராக தேர்வான மோனிகா தேவேந்திரன் 2022ஆம் ஆண்டு அதே மாகாணத்தின் துணை மேயராகவும் செயல்பட்டார். இதையடுத்து 2023ஆம் ஆண்டு எய்ம்ஸ்பரி மாகாணத்தின் மேயராக முதல் முறையாக தேர்வான மோனிகா தேவேந்திரன் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண் மேயர் என்ற பெருமையையும் பெற்றார். இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற மாகாண தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் 2வது முறையாக மேயராக மோனிகா தேவேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வன்னிய சங்க தலைவராக இருந்த காடுவெட்டி குருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படத்தை வெளியிட தடை கோரிய வழக்கில் இயக்குநர் கௌதமன் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக குருவின் மனைவி கல்யாணி, மகள் விருதாம்பிகை ஆகியோர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் வன்னியர் சங்க தலைவராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த காடுவெட்டி குருவின் வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க தங்கள் குடும்பத்தினர் திட்டமிட்டிருந்த நிலையில் இயக்குநர் கௌதமன் படையாண்ட மாவீரா என்ற பெயரில் காடுவெட்டி குருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து திரைப்படத்தை தங்கள் அனுமதி பெறாமல் எடுத்துள்ளதாக கூறியுள்ளனர். இந்த திரைப்படம் வரும் 23ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் திரைப்படத்தில் மறைந்த காடுவெட்டி குருவை இயக்குநர் கௌதமன் தவறாக சித்தரிக்க வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டி இருந்தனர். இந்த மனுவை விசாரித்த உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சுதா இதுகுறித்து இயக்குநர் கௌதமன் மே 15ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக பாதுகாப்புத்துறை முன்னாள் செயலாளர் அஜய்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யுபிஎஸ்சி தலைவராக இருந்த பிரீத்தி சுதனின் பதவிக்காலம் ஏப்ரல் 29ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அஜய்குமாரை புதிய தலைவராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். 1985ஆம் ஆண்டு கேரள பிரிவைச் சேர்ந்த IAS அதிகாரியான அஜய்குமார் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார். கடந்த அக்டோபர் 2022ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது யுபிஎஸ்சி
சிபிஎஸ்இ தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள அஜய்குமார் இந்த பொறுப்பில் 2027 ஆண்டு அக்டோபர் மாதம் வரை செயல்படுவார் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. IAS, IPS, IRS உள்ளிட்ட அகில இந்திய பணிகளுக்கு தேர்வு நடத்தும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருகிறது. கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான அனிதா ஆனந்த் பகவத்கீதையை சாட்சியாக வைத்து பதவியேற்றுக் கொண்டார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த மெலனி ஜோலி தொழில்துறை அமைச்சகத்துக்கு மாற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்துக்கு வெளியுறவுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக இந்து பெண் ஒருவர் கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராகியுள்ளார். அவர் பகவத்கீதையை சாட்சியாக வைத்து பதவியேற்றுக் கொண்டார். Indira Anita Anand, do solemnly and sincerely promise and swear, moi, Indira Anita Anand, je promets et jure solennellement et sincèrement qu'au mieux de ma compétence et de ma connaissance. கனடா பிரதமர் மார்க் கார்னேவுடன் சேர்ந்து வளமான பாதுகாப்பான நாட்டை கட்டமைக்க காத்திருப்பதாக அனிதா தெரிவித்தார். இவர் முன்னதாக நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அரசியலில் இருந்து விலகியுள்ளதாக அவர் சில மாதங்களுக்கு முன்னர் அறிவித்த நிலையில் மார்க் கார்னேயின் அறிவுறுத்தலால் அவர் மீண்டும் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 1960களில் அனிதாவின் குடும்பத்தினர் கனடாவுக்கு குடிபெயர்ந்தனர். இவரது தந்தை தமிழ்நாட்டையும் தாய் பஞ்சாபையும் சேர்ந்தவர்களாவர். இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ததாக அதிபர் டிரம்ப் கூறியதை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்த நிலையில் சவுதி அரேபியாவில் பேசிய அதிபர் டிரம்ப் அமெரிக்காவே இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியதாக மீண்டும் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா தலைநகர் ரியாதில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் புரிவதை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்தார். Just days ago, my administration successfully brokered a historic ceasefire to stop the escalating violence between India and Pakistan, and I used trade to a large extent to do it. இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் சக்தி வாய்ந்த நாடுகள் என்றும் இரு நாட்டு பிரதமர்களும் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். Both have very powerful leaders, very strong leaders, good leaders, smart leaders, and it all stopped. Hopefully it'll remain that way, but it all stopped. தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து வருவதாக பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றம் சாட்டி வரும் நிலையில் இரு நாடுகளையும் ஒரே நிலையில் வைத்து அதிபர் ட்ரம்ப் பேசியது சர்வதேச அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் பகுதிகளுக்கு சீனா புதிய பெயர் வைப்பதால் மட்டும் அந்த பகுதிகள் இந்தியாவுக்கு சொந்தமில்லை என்றாகிவிடாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களை சொந்தம் கொண்டாடும் சீனாவின் முயற்சிக்கு இந்தியா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் எல்லைப் பகுதிகள் சிலவற்றுக்கு சீன மற்றும் திபெத்திய மொழிகளில் சீனா பெயர் வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள இந்தியா சீனாவின் வீணான அபத்தமான முயற்சிகளை தொடர்ந்து கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் சீனாவின் முயற்சிகளை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ள மத்திய அரசு விதவிதமாக பெயர்களை வைப்பதால் மட்டும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்பதை மறுத்துவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளது.